சில விஷயம் வந்து கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பேச வேண்டியது, அவ்வளோதான். அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால நீ எந்த அளவு he wants to be the center of everyone அப்படின்னும் போது அவங்கள ஓவர் ஷேடோ லவுடரா யார் பண்ணாலுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவும் போறது இல்ல. ஒரு நல்ல படம் பார்த்துட்டேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேருக்கு ஏதாவது சொன்னாதான் எனக்கு குறைச்சு படம் பார்த்தியா எதுக்குடா இது பவுன்சர்லாம் போட்டு என்னடா டே அத்வான காட்டுக்குள்ள எதுடா பவுன்சர். அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி பேச வரும்போது கூட சரி, நான் அதை பத்தி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அண்ணே நல்லா இருக்கீங்களானே அப்படின்னு நானே கேட்க ஆரம்பிச்சேன். பிரதர், இது இன் அண்ட் அவுட் மீடியா சேனலுக்கு உங்களை வர வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ட் இந்த படத்தை பற்றி நாங்கள் ரொம்ப அதிகமாக பிரம்மாண்டமாக கேள்விப்படுறேன். ஓகேவா, இது வந்து நான் வந்து மற்ற படங்கள் மாதிரி நான் பார்க்கல. இது வந்து நிறைய பேர் இது ஒரு அவார்ட் படம் அப்படி இப்படின்னு கொண்டு போகிறாங்க. எனக்கு வந்து அதில் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது. இது ஒரு கமர்ஷியல் ஏன்னு சொன்னால் நான் பார்த்த உங்கள் டீசர் நான் பார்த்த ஒரு விஷயம். ஓகே, என்னன்னா நான் அந்த ஒரு கமர்ஷியல் நீங்கள் பொதுவாகவே நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்களா சரணா யாராக இருக்கணும் இங்கே இருக்கிறவங்க அந்தந்த கேரக்டர்லேயே இன்வால்வ் ஆகிடுவீங்க. இது வந்து இவங்க அவங்கன்னு தெரியாது, ஒரு கேரக்டராக யூ வில் பி ஜஸ்டிஃபைட் பொதுவாக. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பற்றி உங்களோட தனிப்பட்ட ஒவ்வொருத்தரோட பற்றி விஷயம் என்ன, இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்னா, திஸ் இஸ் லைக் என்னோட படம் ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்பேஸில் இருக்க படத்தில் நம்ம ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவார்ட்ஸ் தாண்டி இது தியேட்ரிக்கல் எலிமெண்ட் இருக்குது சொன்னீங்கல்ல, இது அவார்டுகள் வாங்கப்பட்ட ஒரு தியேட்டருக்கு செய்யப்பட்ட படம். இது அவார்டு படம்னு டெம்ப்ளேட் கிடையாது, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா அது படம் ரிலீஸ் ஆனோடனே அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தியேட்டருக்காக எடுக்கப்பட்ட படம், அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுக்கு நிறைய அப்ரிசியேஷன் ரெகக்னேஷன் வாங்கியிருக்கு, அவ்வளோதான். ரெண்டாவது, எனக்கு அங்கம்மாள் மேமோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தெரியும் எல்லா படத்துலையும் இப்போது அம்மானா அவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்லும் போது இந்த அம்மா பையனுக்கான ரோல்னும் போது நம்ம அப்போ அந்த அம்மா யார் நடிக்கிறாங்க, நம்ம பையன் ஓகே, அம்மா யாருன்றதை நம்ம ஃபஸ்ட்டு யோசிப்போம் என்னதான் கதையானோம். கீதா மேம்னோடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ சூப்பராக அவங்களோட ஒர்க் இருக்குது எல்லாம் தெரியும். ஐ வாஸ் வெரி கீன் ஆன் ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் இந்த கதை, அதுக்கு ஏற்பட்ட சூழல், நாங்கள் 2 பேரும் கோத்ரூ பண்ண எமோஷன்ஸ், இது எல்லாமே வந்து புதுசாகவும் வந்தது, ஸ்பெஷலாகவும் இருந்தது. நான் நார்மல் சினிமா எக்ஸ்பீரியன்ஸாக எடுக்காமல் அந்த சிங் சவுண்ட் ரெக்கார்டிங்கில் எடுத்த பேட்டர்ன் ஆகட்டும், அந்த ஊர்லேயே தங்கி ஒரு 30 days எடுத்ததாகட்டும், அந்த ஜாகிரஃபியை வந்து நாங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபீல் பண்ண விஷயங்களாகட்டும், இது எல்லாமே ஒரு ஜேர்னி மாதிரி இருந்தது. ஸோ ஒரு இவ்வளோ நான் மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ அதை பார்க்கும்போது, ப்ராடக்டாக பார்க்கும்போது இப்போ தான் அதோட வேல்யூ புரியுது. ஓகே, அத்தனை நாளமா அங்கே அன்றைக்கி அப்படி இருந்திருக்கும், இப்போ பார்க்கும்போது பயங்கரமாக வந்திருக்கல இது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த ஃபைனலாக அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிரதர், உங்களுக்கு எப்படி இது ஒரு இதுவாக இருந்தது? சொன்னதில் எல்லாரும் மாற்று கருத்து இல்லை, அப்படியே வழிமொழிகிறேன். இல்லை, எப்படியும் அவர் சொல்கிறதுல கண்டிப்பாக யாரும் மாற்று கருத்தே இருக்காது எல்லாருக்கும். ஏன்னு சொன்னால் எல்லாரும் அது ஒரு இந்த மாதிரி ஒரு படம்னும் போது கண்டிப்பாக ஒரு ஷெட்யூல்லையோ 2 ஷெட்யூல்லையோ முடிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக நம்ம வந்து அது ஒரு ஃபேமிலியாகவே வாழ்ந்திருப்போம். என்ன தான் இருந்தாலும் இப்போ அவங்க சொல்லுவாங்க அம்மாவோட வேலை பார்க்கும்போது அங்கம்மாள் அவங்களோட கேரக்டராகவே தான் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அண்ணன் தம்பி என்ன அது ரொம்ப தம்பி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து என் வீட்டுக்கு 2 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ அது ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு. திடீர்னு ஷூட்டிங் பிரேக்கு, சரி வா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அதே நேரத்தில் தேவைப்பட்ட நேரத்தில் டக்குன்னு வந்து நின்றுடலாம். நம்ம ஊர், நம்ம மண், நம்ம மக்கள். சட்டிலாக பேசுகிறாப்புல, ஆனால் டோட்டலாக யூஸ்வலாக பார்த்ததை விட ஆப்போசிட் ஷேட் ஆஃப் கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஹம்பிளாக இருக்காரு. அதெல்லாம் தம்பி சொல்கிறேன், அதெல்லாம் இயக்குனர் எதிர்பார்த்ததை கொடுத்துருக்கோம். ஸோ தம்பி அண்ணன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அம்மா அவர் என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அது அவங்கவுங்க வாழ்ந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் படமா இல்லை வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட முயற்சி பண்ணியிருக்கோம். அதை வந்து நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது வசூலில் தெரிஞ்சிடும், ஏன்னா பேர் கிடைச்சிருச்சு. இல்லை பிரதர், அது வந்து இப்போ நாங்கள் டீசராக பார்க்கும் போதே அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் எல்லாருமே வாழ்ந்திருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியுது. இப்போ என்னென்னா நான் கண்டென்ட் இன்னும் பார்க்கல, பட் நான் என்ன பார்த்தேன் உங்கள் விஷுவலில் பார்க்கும்போது
எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு ஒரு கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்கன்றது கிளியராக தெரியுது. இது படம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது பர்சனலாக நான் சொல்கிறது. அதே மாதிரி எனக்கு இந்த டைரக்டர் ஓகேவா, இப்போ இது வந்து நான் சில அவங்க கிரெடிட் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது முக்கால்வாசி எல்லாம் கேரளா பேஸ்டாக இருக்காங்க. ஐ திங்க் ஆர்ட் டைரக்டர் மட்டும் நம்ம தமிழ் ஆட்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊருன்றதுனால அவரை செலக்ட் பண்ணியிருக்கலான்றது ஒளிவு மறைவுன்னு ஒன்றுமே கிடையாது. முதல் முறையாக இதில் வந்து ஒரு ஒளிப்பதிவாளர், அதாவது என்னுடைய நண்பன் அஜய், கேமராமேனில் இருந்து டெக்னீஷியன், ஸோ அவன் வந்து ப்ரொடியூசராக இருக்கு. ஸோ வந்து மலையாளத்தில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் நடிகராக இருக்காரு, அவர் ஃபெரோஸ், அவர் ஒரு கோ ப்ரொடியூசர். அவரோட ஃப்ரெண்டு அஷாந்த்னு ஒருத்தர், அப்புறம் பிரவீன் ஒருத்தர், இதெல்லாம் விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்டரு. ஸோ அவரும் மலையாளி. ஸோ எல்லா ஹோல் டீம் மலையாளியாக இருந்தாலும் நடிகர்கள் பூரா தமிழ், ராம்நாடு, கோயம்புத்தூர், மதுரை, சென்னை. ஸோ அப்படின்ட்டு பக்கல் தமிழ் படம். ஐயா பெருமாள் முருகன் சிறுகதை வந்து ஈரோடு, ஐ மீன். ஸோ அதனால வந்து இது வந்து முழுக்க முழுக்க தமிழ் ரசிகர்களை கவரும் விதமாக இருக்கும். என்ன ஒன்று, இந்த புக்கை நம்ம படிக்க தவறிட்டோம், சேட்டா முன்னாடி படித்து எடுத்துட்டாரு, இவ்வளோதான் பேட்ரு. இல்லை பிரதர், அது என்றைக்குமே நடக்கக்கூடிய ஒரு இதுதான். இப்போ இங்கேவே நிறைய பேர் சென்னையிலே இருந்தாலும் எத்தனை பேர் வள்ளுவர் கோட்டத்தை போய் பார்த்தாங்கன்னா தெரியாது. சரியான கேள்வி கேட்டுட்டீங்க. இல்ல, இது வரைக்கும் நம்ம அது வந்து ஒரு யதார்த்தம் பிரதர், ஓகேவா? அது வந்து ஒரு யதார்த்தம். நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அருமை வந்து நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் லேட்டரா தான் நம்மளுக்கு அது புரியும். யாராச்சும் ஒருத்தர் இது சொல்ற மாதிரி தான். ஏன்னா இதுல வந்து அவங்களுமே சரி, லாங்குவேஜ் இஷ்யூ தான் இருக்குமே தவிர டேரக்டருக்கு நல்லா ஃபீல் பண்ணுவாப்ல. நம்ம ஊர் என்னவோ அதான், மல்லிகைப்பூ இட்லி ஃப்ரெண்டு தானே பிடிச்சிருக்கும் கேமராமேனாவே, மச்சான் மல்லிகைப்பூ இட்லி உண்டா அப்படின்ற, உண்டுடா வா அப்படி. அது மாதிரி இங்கேயே அவன் சாப்பிட்டு இந்த ஏரியாக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து பழகி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அவெல்லாம் நின்னா ஒரு 10,000 ஓட்டு வாங்கிடுவான். களக்காடு பேஸ்ல வந்து நாங்குநேரி தொகுதியில் வரும்னு நினைக்கிறேன். நின்னா அஜய் டீம் நின்றுச்சுன்னா ஒரு 10-15 ஓட்டு வாங்கிடுவாங்க. அவ்வளோ பேரை பழகி வச்சிருக்காங்க. டைரக்டரோட செகண்ட் ஃபிலிம் இது. ஆக்சுவலி அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஆவே மரியா சொல்லி, அதுவுமே வந்து கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் IFFKல டாப் 9 ஃபிலிம்ஸில் பெஸ்ட் ஃபிலிமாக செலக்ட் ஆகி ஸ்க்ரீன் செய்யப்பட்ட படம். ஃபாலோட் பை இந்த படமும் அவரோட செகண்ட் ஃபிலிம், இதுவுமே IFFK டாப் 9 ஃபிலிமில் செலக்ட் ஆகி லாஸ்ட் இயர் ஸ்க்ரீன் ஆச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் பிரதர், நான் இதில் இருந்தால் இந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷனை நான் ரொம்ப இன்னொரு பக்கம் ஒரு வியந்து பார்த்தது என்னென்னா, இந்த படத்தை வந்து சவுத்தில் நீங்கள் ப்ரிவ்யூ போட்டிருக்கீங்க, ஓகேவா? அது வந்து பொதுவாக நடக்காது. என்னதான் ஒரு கிராமத்தில் கடைக்கோடியில் எடுத்தால் கூட சென்னையில் வந்து தான் அது வந்து ஒரு ப்ரிவ்யூ ஷோவாக போடுவாங்க. அதுவும் நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்கு டைரெக்டாக விட்டு பண்ணும்போது அப்போ இந்த படத்தோட குவாலிட்டி எவ்வளோ இருக்குன்றது எங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இன்னொன்று வந்து இது ஒரு புது இதுவாக இருக்குது. இது வந்து ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணலான்ற ஒரு ஸ்டெப்புக்கு நீங்கள் மொதல் ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி எனக்கு 2 ஷோஸ் போட்டாங்க. தம்பி தான் 2வது ஷோ மதுரையில் 2 days பேக் ஸ்க்ரீன்ஸ் இருந்தாங்க. அது ஃபுல்லாக நம்ம தலைவர் கண்ட்ரோல் தான், அண்ணனோட ஊர். ஸோ அவரோட மக்கள், அவரோட ரிலேட்டிவ்ஸ், உனக்கு தான் மதுரை ஊர், எனக்கு மட்டும்தான் எல்லாம் இறக்கி அந்த ஊரோட காமன் பீப்புளோட ரெஸ்பான்ஸ். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷோ வந்து திருநெல்வேலியில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அது ஏன்னா அந்த ஊரில் தான் நாங்கள் ஷூட் பண்ணி தங்கி எடுத்தோம் ஒரு 3-4 months. பட் ஆனால் க்ரூ வந்து அவங்க தேவ ஃபார் மோர் தென் 6-7 months or 1 year மேபி. ஸோ அவங்களுக்கு அந்த கிராட்டிடியூட் எப்படி காட்டுறதுன்னா, நம்ம படத்தோட ப்ராடக்டாக ரீஆனோடனே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ஊர் மக்களுக்கு போட்டு அவங்கள பார்க்க வைக்கலாம். உங்கள் ஊரை சுற்றி நாங்கள் இதுதான் பண்ணிட்டு இருந்தோம், இப்படிலாம் உங்கள் ஊரை எடுத்திருக்கோம். அது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கெஸ்டர். அவங்களுக்கு அந்த கிராட்டிடியூட அந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுறது, அதுவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்களுக்குலாம் சீட்டே இல்லை, எல்லாம் கீழே உட்காந்து எல்லாம் நீங்க எல்லாம் மேல உட்காருங்க, நீங்க தான் ஸ்டார்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாம் மேல உட்கார வச்சு டயலாக்குக்கு பர்టిక్యులரா கவுண்டர்லாம் கொடுத்தாங்க, பயங்கர கிளாப்ஸ். Because they are very supportive. Shoot timeல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என்னதான் the team technical crew எல்லாம் from Kerala, we are from different district of Tamil Nadu. So அந்த ஊர்ல போய் அங்க எடுக்கணும்னா அந்த மக்களோட அந்த கோஆபரேஷன் இல்லைன்னா the Sangamal is not possible. சூப்பர் நைஸ். நான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இது இங்கே சவுத் தாண்டி நம்ம ஊர் தமிழ்நாடு தாண்டி இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் நிறைய போய் இது நிறைய பல அவார்டுகள் வாங்கியிருக்கு, இன்னமும் வாங்கும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இதில் நான் இப்போ பார்க்கும்போது ஐ திங்க் பாம்பே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன், IF மும்பையில்.
அதை பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணதெல்லாம் நான் பார்த்தேன். நான் வெறும் இங்கே உள்ள இப்போ நம்ம இங்கே ப்ரிவ்யூ போட்டிங்க, இங்கே உள்ள மக்கள் பேசினதும் எனக்கு யாருமே வந்து இந்த படம் ஒரு சுமார் அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேட்கல. நான் எங்கே கேட்டாலும் நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தாலும் எல்லாருமே நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா நடிச்சிருக்கு. இந்த ரிவ்யூ இங்கே மட்டும் இல்லை. இதோட கதையோட இம்பேக்ட் எப்படின்னா, பாம்பேலேயும் யார் யார் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தாங்களோ அவங்களும் இதை தான் சொல்கிறாங்க. இன்னொரு அதுக்கு ஆட் ஆன் வந்து பாம்பே தாண்டி நியூயார்க் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் மெல்பர்ன் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு இது வின் பண்ணதை தாண்டி மேம்க்கு ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ன்ற ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சதுலையும் as a team we are very 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 happy. ரெண்டாவது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நாங்கள் படம் எடுத்தது இங்கேயா இருந்தாலும் இதை நாங்கள் ப்ராடக்ட் ரெடியான உடனே டக்குன்னு மச்சான் அந்த ஃபெஸ்டிவல் வருது இந்த ஃபெஸ்டிவல் வருதுன்னு சொல்லிட்டு பூரா லிஸ்ட் போட்டு எழுதி ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவார்டுக்கெல்லாம் போய் எல்லா ஊர்லயும் கைத்தட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சொந்த ஊருக்கே வந்தோம். இல்லை அதனால அது வந்து மும்பை மாமி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனதுக்கப்புறம் இவங்க மஞ்சு வாரியர் மேமு, இங்கே ரஞ்சித் சாரு, டேரக்டரு, ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை தாண்டி இதை ஆரம்பிக்கும் போதே ராம் சார் கட்டுற தமிழ், ராம் சார் வந்து இது அசைக்க முடியாத நம்பிக்கை, இது பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு அவர் இன்னைக்கு தூக்கி கொண்டுட்டு வந்து ஸ்டோன் பெஞ்ச் வரைக்கும் கொண்டுட்டு வந்தாச்சு. கேரளாவில் வந்து பாவனா ஸ்டுடியோஸ் ரிலீஸ், தமிழ்நாட்டில் வந்து கார்த்திக் சுப்ராஜ். ஸோ அதனால நல்ல விஷயம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தம்பி வா அண்ணன் வா, அது ஒன்று சேர்ந்துடும் டீமா. அது ஒரு நல்ல படம், ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அது ஒன்று கூடிரும். நம்ம செய்யறது திருப்பி கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல படம் பார்த்துட்டேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர்த்துக்காக சொன்னாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். படம் பார்த்தியா அப்படின்ட்டு நானே போட்டுருவேன், பாருங்கன்னு. அதை நம்ம விதைக்கிறது திருப்பி அறுவடையா நமக்கு வரும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நிறைய படம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சார் எடுத்துக்கிட்டு இருக்க அவார்ட் ஃபிலிம் பெருசாக சக்ஸஸ் ஆகணும், ஆஸ்கர் மாதிரி போகணும், அடிக்கணும், தமிழ் சினிமா கொண்டாடப்படணும். எங்களை மாதிரி எளிய கலைஞர்கள், புது கலைஞர்கள் வந்துட்டே இருக்கு. சார் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் உங்கள்ட்ட எதுவும் பேசியிருந்தாங்களா? உங்களை ஒவ்வொரு தட்டையும் எல்லாத்தையும் பாராட்டியிருக்காங்க. அஜய் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப அஞ்சா இஸ் அ சினிமாட்டோகிராஃபர் கம் ப்ரொடியூசர். அவரு தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவங்க அங்கே என்ன சொன்னாலும் எங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களை எப்படி பாராட்டினாங்க, எப்படி பாராட்டினாங்க, நம்மளோட ஃபுல் மூவி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அது அவர் வழியா நாங்கள் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பிடிக்காம பேனர் வராது. நம்ம ப்ரௌடா நம்ம பசங்களை கொண்டுட்டு வருவோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல தானே அவர் பேனர். கண்டிப்பா அந்த பேனர்ல உங்களுக்கு அவருக்கு பர்சனலா எதுவும் பேசினதா? கார்த்திக் சுப்ராஜ் சாரோட பல படங்கள் பார்த்துருக்கோம். மதுரைக்காரரு இது வரைக்கும் கமர்ஷியலா எடுத்துக்கிட்டே இருந்தவர். அப்படியே இந்த அங்கம்மாளுக்கு அப்புறம் வந்து அவருடைய ஜேனரை மாத்தி அவார்ட் ஃபிலிம் பண்றாரு அப்படின்னு கேள்விப்படுறது அதுவே சந்தோஷமா இருக்கு. அது அப்போ இன்னும் அதிகப்படியான உண்மை சம்பவங்கள், நம்ம வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் வெளிவரும். பல நல்ல முகங்களை பார்க்கலாம். ஒரு கமர்ஷியலா பண்ணிக்கிட்டு இருக்கிற பரணிய வேற மாதிரி ஒரு ஜேனர், ஒரு தம்பி வந்து ஒரு மாதிரி ரகுடா இருக்கிற பொய்டிக்கா பாசமா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. தம்பி எல்லாருமே டிஃபரெண்ட் ரோல் நல்லா இருக்கும். பட் அவர் சொல்லியிருக்காரு, காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காரு. அப்பப்போ நாங்கள் என்ஜாய் மீட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கு சொல்லுவார். இப்போ எனக்கு இன்னொன்று மெயினாக உங்கள் 2 பேருக்கு இது என்ன, இட்ஸ் அ மெயின் ஃபீமேல் சென்ட்ரிக் படம், ஓகேவா? அண்ட் இது வந்து ஒரு பீரியடில் எடுக்கப்பட்ட படம்ன்ற மாதிரி சித்தரிக்க பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அந்த கதை தெரியும், நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் இப்போ இருக்குமா? இப்போ அவங்க வந்து அதில் வந்து மெயின் கதையே வந்து என்னென்னா, ஜாக்கெட் போடாமல் இருக்கிற ஒரு அம்மாவை வந்து பையன் வந்து போடுங்க, நீங்கள் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லுமா, அவங்க வந்து கேட்குற கேள்வி நான் ஏன் போடணுன்ற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்டாக மாறுது. இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி இருந்திருக்கு, அதை எப்படி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் இதுவாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்குறேன், அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அது இன்னும் இம்பாக்ட் அந்த சொசைட்டியில் இருக்கான்னு கேட்குறீங்க? இல்லை, சில இதில் இருக்கு மேடம், இல்லைன்னா இல்லை. அது ஒவ்வொருத்தவங்களோட இண்டிபெண்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன், ஓகேவா? இன்னமும் நிறைய எனக்கு தெரியும், நிறைய ஆத்தாக்கள் எல்லாம் பாட்டிகள்லாம் இருக்கிறாங்க அதே மாதிரி இருக்கிறதுலாம். பட் அந்த ஃபீலாக இருக்கும்போது இப்போ நீங்கள் இந்த படத்துலையும் கோயின்சைடாக ஒரு இது ஒரு முக்கியமான கேரக்டராக நடிச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தரும். இப்போ
இப்போ அந்த மாதிரி இதில் சில பேர் இருந்தால் உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்குன்றது தான் நான் பார்க்குறேன். இண்டிபெண்டன்சி தான், அவங்கவுங்க சாய்ஸை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணலாம். தேர் இஸ் நோ டாமினேஷன் ஆன் அதர் ஹியூமன். இங்கே எல்லாமே நம்ம பிறந்து வாழ அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ வந்திருக்கோம். இங்கே அதிகாரம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை, யாரோட சுதந்திரத்துலேயும் தலையிடக்கூடாது. இன்னொன்று, எல்லாத்தையுமே பெண்கள் ஃபைட் பண்ணி தான் வாங்கணுன்றதெல்லாம் இல்லை. ஸோ இன்னைக்கு நமக்கு ஃப்ரீடம் கிடச்சி உட்காந்துருக்கோன்னாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது இல்லை. அந்த மாதிரி தான் எல்லா லைஃபோட எல்லா பார்ட்லேயுமே ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் ஒன்று கிடைக்குதுன்னா அதுக்கு ஃபைட் பண்ணலாமே, தப்பில்லை. அவங்க கம்ஃபர்டபுள். ப்ளவுஸ் போட பிடிச்சிருக்குன்னா அது என்னோட கம்ஃபர்டபுள், போட பிடிக்கலனாலும் அது என்னோட கம்ஃபர்டபுள் தான். ஸோ அவங்க சாய்ஸ் தான் அது. அப்புறம் கதையை சொல்லிவிட்டீங்களே என்ன வருது ஓரளவுக்கு இது வரைக்கும் டீஷர்ட் பார்த்து ஓரளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க பச்சையா கதையவே சொல்லிவிட்டீங்க. இல்லை பிரதர், நான் அதில் உள்ள டீசர்ட்ல உள்ள இம்பாக்டை தான் நான் சொன்னேன். எனக்கு இதுதான் சிறுகதை தான், இது சிறுகதை தான், பச்சையா தெரிஞ்சு போச்சு. இல்ல தெரிஞ்சதுக்கான ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இல்ல பாருங்க. இல்ல இது எப்படின்றது, இது நான் பச்சையா சொல்லணும்னு இல்லை, நீங்க அந்த டீசர்லயே நான் பார்த்த விஷயம் அதான். நீங்க அதை தான் சொல்றீங்க. அவர் கேட்கிறாரு அவங்க அம்மாட்ட, நீங்க நான் ஏன் போடணும் அந்த விஷயத்துல தான் நான் கேட்கிறேன். இப்ப ஏன்னு சொன்னா முழு கதையா அதுதான். கீதா மேடம் வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் கேரக்டரா அதுல பண்ணி, ஏன்னு சொன்னா அவங்க அந்த சுருட்டு குடிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்க அந்த வண்டியில போற ஒரு இதுவா இருக்கும், கேள்வி கேட்கறது, ஒரு மேன்லினஸ், ஒரு போல் லேடியா அதில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வரணும், ஒரு போல் லேடியா ஃபீமேலாக எல்லாரும் இருக்கணும்னு தான் இன்னைக்கு எல்லாரோட ஆசையும் இதுன்னு. அதனால தான் நான் இதை வந்து சரி என்ன இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்கு, ஏன்னு சொன்னால் இவங்க அந்த மாதிரி ஒரு இல்லை, தேர் ஆர் உமன் லைக் தட்டுங்க. மேபி அவங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரால வராமல் இருக்கலாம். ரியல் லைஃப்ல நான் பார்த்த உமன்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் ஃபைட்டர்ஸ். இன்னைக்கு வந்து அங்கம்மாள் மூலியமா நீங்க வந்து பாக்குறீங்க அந்த ஃபைட்டிங் உமன் அண்ட் பிஹாஃப் ஆஃப் கீதா கைலாசம்மன். பட் தேர் ஆர் so many women in each nook and corner of village and city who are fighting for their lives. And ஆமா, நான் என்னோட ரியல் லைஃப்ல நான் பார்த்திருக்கேன். நான் ஒன்று ரெண்டு பேர் இல்லை, எல்லா உமனும் ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் அம்மாவை எடுத்துக்கிட்டா கூட அவங்களும் டெய்லி ஒவ்வொன்றும் எனக்காக விட்டு கொடுத்ததா இருக்கட்டும், எங்கள் அப்பாக்காக விட்டு கொடுத்ததா இருக்கட்டும், அவங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு பண்ணது தான். நான் அந்த ஒரு இதில் தான் இது பண்ணேன். ஒரு முக்கியமான இப்போ உங்கள் ரோலில் எடுத்துக்கலாம் மேம். நான் பார்த்த விஷயம் இதில் வந்து நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. பட் சொப்ன சுந்தரின்ற ஒரு படத்தில் வந்து பயங்கரம் ஒரு யாவுன்னா சண்டைக்கு போகிற ஒரு கேரக்டராக இருக்கீங்க. இப்படி ஒரு ஷிஃப்டாக நீங்கள் பண்ணும்போது how do you feel it as an artist? Okay, பார்க்கல. இல்லங்க, நான் பார்த்த டீசர்ல நான் என்ன பார்த்தேனோ அதுல தான் நீங்க கேக்குறீங்களா, நான் கதை சொல்லிட்டேன்றீங்க. கதை தான் அவ்வளவுதான், அது சிறுகதை. அதை நல்லா உள்வாங்கி பார்த்துருக்கீங்க. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதன்ற கதை தான் நீங்க சொல்றது. ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் நம்ம பண்ணுறோன்றது ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகாது. ஏன்னா சொப்ன சுந்தரி ஏதோ 2-3 வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பேன், அப்புறம் இது ஒரு 6 மாதம் 7 மாதம் கேப்பில் பண்ணியிருப்பேன். எனக்கு எப்போவுமே ஒரு ஸ்டோரி கேட்கும்போது இன்னொரு ஸ்டோரியோட கம்பேர் பண்ணி பார்த்துக்க தெரியல. இப்படி நீங்கள்லாம் சொல்லும்போது எனக்கு அது ஃபீல் ஆகும். சொல்லும் போது தான் எனக்கு ஃபீல் ஆகுது, ஓகே நம்ம அதில் அவ்வளோ லவுடரா அந்த பாயிண்ட்ல அந்த ஸ்டோரி வாட் டிமாண்ட்ஸ், லைக் இதில் இந்த கேரக்டர் அங்கம்மாளோட அந்த மருமகளோட என்ன டிமாண்ட் பண்ணுறா, அந்த கேரக்டர் எனர்ஜிஸ் மட்டும் நான் டேரக்டர்ஸ் கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். அதோட அவுட்கம் தான் நீங்கள் பார்க்குறது. ஆமாம், மற்றபடி கம்பேரிட்டிவாக நான் பண்ணி பார்த்ததில்லை. இது வரைக்கும் பண்ண 4-5 படங்களில் கம்பேர் பண்ணி பார்த்ததில்லை. பார்க்கும்போது தெரியும் ரோல் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்புறம் சரண், நான் வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப நாளாக பழக்கம் உங்களுக்கு எனக்கும். பட் நான் நிறையா பார்த்தது வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு மாஸ்னஸ் எப்போதும் உங்கள் படத்தில் இருக்கும். அது கேரக்டராக எழுதும்போதாக இருக்கட்டும், நீங்கள் பெரிய ஹீரோக்கு சின்ன குழந்தை கேரக்டராக பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ரகட்னஸ், ஒரு மாஸ் இருக்கும். அந்த ஒரு இது ஒரு இம்பேக்ட் இருக்கும் கரெக்டாக. அந்த இல்லை, அந்த கேரக்டருக்கு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக இப்போ இதுலேயும் கொடுத்துருக்கீங்க. நான் இல்லைன்னு சார், அந்த விஷுவலாக ஐ கேன் ஃபீல் இட். பட் இது வந்து அப்படியே டோட்டல் ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக நான் அந்த டீசரில் பார்த்தது. ஓகேவா? ஸோ இப்படி வரிசையாக ஒரு சில பேர் வந்து சில கிராஃபில் பார்ப்பாங்க. இப்போ ஒரு சில பேரை தான் நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியும். இப்படியே ஏறி இருக்கும்போது டப்புன்னு ஒரு கிராஃபில்
அப்படியே டோட்டல் கான்ட்ரிபியூட்டாக பண்ணாங்க. அப்போ இது டோட்டல் கான்ட்ரிபியூட்டாக பண்ணும்போது ஹவ் யூ ஃபெல்ட் இட், அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னு சொன்னால் நீங்கள் எல்லா படத்துலையும் நடித்ததெல்லாம் வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், ஒரு இமோஷன் இருக்கும், அந்த கேரக்டருக்கு யூ ஹவ் டன். இப்போ இதில் வந்து டோட்டலாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி எனக்கு தெரியுது. அது ஹவ் யூ ஃபெல்ட் இட் இன் ஆக்டிங்? இவ்வளோ மைன்யூட்டாக டிஃப்ரென்ஸ் அது இதுன்னு பார்த்து பண்ண நம்ம அவ்வளோ பெரிய மெத்தட் ஆக்டர்லாம் இல்லை. அந்த கேரக்டர் கன்வே பண்ண நினைக்கிற எமோஷன் என்ன, அதில் நம்ம எவ்வளோ ப்ளே பண்ணோம் நம்ம ஒன்று டிசைட் பண்ணிவிடுவோம் கேட்கும் போதே. ஸோ அது கொஞ்சம் தாண்டி மேலே கீழே போகும்போது நம்மளை காப்பாற்ற டைரக்டர்ஸ் இருக்காங்க. இல்லை இது வெளியில் போகுது, இது கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இது கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி டாஸ்க் தான். இதில் ஏன் அவ்வளோ அண்டர் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அங்கம்மாள் கேரக்டராகவே அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப மேன்லி, ஷீ வாண்ட்ஸ் டு பி த சென்டர் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்னும் போது அவங்கள ஓவர் ஷேடோ லவுடராக யார் பண்ணாலுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவும் போகிறதில்ல, அதை வந்து அதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறதும் இல்லை. அப்போ எல்லாருமே அங்கம்மாவை சுற்றி அவங்களுக்கு ஒன்று வேணும்னா அது அப்படியே போய் தான் எடுத்துகிட்டு வரணும். அப்படி நான் எப்படி போக ட்ரை பண்ணுறேன், அதுக்கு நான் எப்படி ஒரு அந்த வே அவுட் கண்டுபிடிக்கிறேன், அண்ணனை வச்சு நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறேன், அவங்க 2 பேரும் அதை எப்படி ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் தி டே அந்த எமோஷனை வந்து அங்கம்மாள் கன்வே பண்ண நினைக்கணும். அவங்க லவுடர் ஃபிகராக இருக்கும்போது நாங்கள் அண்டர் ப்ளே பண்ணி சட்டிலாக அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறோம். இது நடுவில் வர கான்ஃப்ளிக்ஸ். ஸோ இதோட பேசிக் ஐடியா தெரிஞ்சுட்டா நீங்கள் வந்து கேமரா முன்னாடி நீங்கள் ஒன் ஸ்டெப் கூட லவுடராக போக நினைக்க மாட்டீங்க. நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, அம்மா தான்டா ஸ்ட்ராங், அம்மா சொன்னால் அம்மா சுருட்டு பிடிச்சி இப்படிலாம் போகிறாங்க, நம்ம எடுத்து பேசணும். சும்மா இது மைண்டில் இருந்தாலே போதும் அவ்வளோ. இல்லை இப்போ ஏன் நான் இவ்வளோ உங்கள்கிட்ட இருந்து இது கேட்டேன்னா, அதை ஒவ்வொருத்தரும் செஞ்சுருக்கீங்கன்றதுக்காக தான் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், கீதா மேடம்க்கு என்ன ஒரு இது இருக்கோ அதை ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அழகாக எனக்கு பார்க்கும்போது அதை பார்க்கணுன்ற ஒரு தோன்ற ஒரு விஷயம். இது வந்து நான் மற்ற படங்கள் மாதிரி கடந்து போயிட முடியாது. நிச்சயமா இது மற்ற ஏன்னு சொன்னேன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது நான் அவார்ட் வாங்கியிருக்கீங்க நீங்கள் நிறையா, அதை பற்றி நான் அதனால் இது ஒரு அவார்ட் ஃபார்ம். இது வந்து ஒரு விடுதலையோ ஒரு மற்ற அவார்ட் இங்கே கமர்ஷியலாக ஹிட் ஆகி அவார்டு வாங்கப்பட்ட படம் மாதிரி தான் நான் இதையும் நான் பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு எல்லாமே இருக்குது இதில். வந்து எனக்கு ஆக்ஷன் பிளாக்காக நான் அந்த டீசர்ட்டில் எதுவும் பார்க்கல. அதை தவிர அதுக்குள்ள விஷயமா ஏன்னு சொன்னால் சில வாய்ஸ் ஓவர் அவங்க கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், அவங்க பேசுகிற ஒரு போல்ட்னஸாக இருக்கணும். இருக்கு ஆக்ஷன் பிளாக்கும் இருக்கு, படம் பாருங்க. இல்லை இருக்கும்போது அது நல்லா இருக்குன்றது தான் நான் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அந்த ஒரு விஷயத்தில். அட் த சேம் டைம் இது வந்து December 5th வந்து தேட்டருக்கு ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் கொண்டாடப்படுவாங்க. நாங்களும் ரொம்ப ஈகராக இருக்கோம் இந்த படத்தில் பார்க்குறதுக்குன்ற ஒரு விஷயம். அட் த சேம் டைம் நான் இன்னொன்று அடுத்தது உங்களுக்கு இப்போ சார் நீங்கள் நிறைய படம் பார்த்துருக்கீங்க, ஓகேவா? உங்களை வந்து எனக்கு நிறைய விஷயத்தில் பிடிக்கும். உங்கள் கேரக்டரைசேஷனாக நீங்கள் சசிகுமார் சார் படம் பண்ணுறதா இருக்கட்டும், வெளியில் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு மண் சார்ந்த ஒரு ஆள், மனசில் என்ன படுதோ அந்த ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிற அந்த கேரக்டர் அவங்க ஆஃப் ஸ்க்ரீன். இப்போ நான் சேதுபதி சாரை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணும், ஆஃப் ஸ்க்ரீன் அண்ட் இது அந்த மாதிரி. இதில் தான் உங்களையும் நான் ஒரு நான் இந்த வார்த்தை சொல்லாமல் என்னன்னு தெரில, நான் அண்டர் ரேட்டட் ஆக்டர்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு நல்ல ஆக்டரு, நீங்கள் இன்னும் நிறையா படங்கள் பண்ணணுன்றது தான் நான் சிம்பிள் டைம் நான் வேணான்னு சொல்லாமல் இருந்திருந்தேன். நேரம் ஒரு 25 படமாக நடிச்சிருந்துருக்கலாம். அந்த இதுக்கு காரணம் ஏன் பிரதர்? ஒரு நிறைய பிரேக் விட்டு சிம்பிள்னு அது சிலது என்ன சொல்கிறது, சில விஷயம் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேச வேண்டியது. அதான் வந்து என் கேரக்டர் அப்படி கிடையாது, கேமராலேயே சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஏதோ ஒன்று நான் எப்படி நினைக்கிறேன்னா, நான் சாமி கும்பிடுறதுனால நான் சொல்கிறது, நேரம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சும்மா நடந்தால் கூட செம்மையாக நடக்க அப்படின்னு தோணும். அதே நடதான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அது நான் என்ன திமிரா போகிறேன் மற்றபடி தம்பி சொன்ன மாதிரி எதுக்கும் அந்த வந்துட்டோம், 4 பேர் வாழ்த்துவாங்க, ஆனால் சந்தோஷம் தான். 4 பேர் தூத்துவாங்க, அப்படியே எனக்கு சந்தோஷம் நின்று போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் அப்படியே லாங் லாஸ்டிங் அப்படியே ஒரு மார்க் போட்டுக்கிட்டே வருவாங்க பாருங்க. அப்போ மார்க்கில் எண்டு பார்க்கும்போது அந்த பையனை தேவையில்லாமல் நம்ம அவதூறு பரப்பிட்டோம் அப்படின்னு அவங்களுக்காக தோணும். அப்புறமேட்டு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி பேச வரும்போது கூட சரி, நான் அதை பற்றி ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு நானே கேட்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன் எப்படி இருக்கேன், அவ்வளோதான். இந்த பிக் பாஸில் பார்த்துருப்பீங்கல்ல,
அதுதான் நம்ம இல்லை நேச்சுரல். நான் அந்த இதை கேட்கவே வேணான்னு விட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த என்னென்ன நான் அடுத்த கேள்வி கேட்டுன்னு நீங்கள் இப்போ கேட்குறனால நான் கேட்குறேன். பிக் பாஸ்ன்ற கொண்டு வந்து நீங்கள் பண்ண இருக்கும் போதெல்லாம் வேற, இப்போ வந்து ரொம்ப வேறையாக இருக்கு. அது எதுவும் பார்க்குறீங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்லைண்ணே எனக்கு இந்த நிறைய படம் இப்போ லைனப்பில் இருக்கு. அங்கம்மாள் இருக்கு. ஸோ இது முடிச்ச திரௌபதி 2 இருக்கு. மோதி பிரதர் படம், அது 5 லாங்குவேஜ் ரிலீஸ், பேன் இண்டியா. ஸோ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி. ஸோ அதுக்கு இருக்கு. இது வேலை கொடுக்குறாங்க. ரிவீன் ராதாகிருஷ்ணன் மாதிரி என்கிட்ட நல்லா வேலை வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் மெனக்கட்டு இந்த இந்த அங்கம்மாள் பரணியை நாடோடிகள் பரணிக்கும் கம்பேர் பண்ணால் வேறவா இருப்பேன். இந்த அங்கம்மாள் பரணிக்கும் திரௌபதி 2 பரணிக்கும், முதல்ல திரௌபதி 2 படம் பார்த்துட்டு இது பரணியான்னு கண்டுபிடிச்சிங்கனாலே சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தன்னை மாற்றி வடிவமைக்கிறதுக்கு, ஐ மீன் அந்த கதாபாத்திரத்தை நம்ம மாறி உயிர் கொடுக்கறதுக்கான முயற்சி நிறைய பண்ணுறதுனால சமீபத்திய இந்த ஷோஸ்லாம் பார்க்க முடியல. மற்றபடி எனக்கு எந்த விருப்பம்லாம் கிடையவே கிடையாது. இந்த படத்தோட மியூசிக் எப்படி இருக்குது சார்? ஐயோ, எக்ஸ்ட்ரா நிறைய மியூசிக். அதுதான் ஒரு பெரிய பலம். பேக் போன் ஆஃப் த மூவி இஸ் மியூசிக். மக்புல் பேர் வந்து மிஸ்டர் எம். அவர் பேரு மக்புல். வெரி டேலண்டட் அண்ட் சூப்பரா பண்ணிருக்காரு. ஏன்னு சொன்னா நான் பார்க்கற வரைக்கும் கவலைப்படாதீங்கன்னா உங்கள மாதிரி தான் இருப்பாரு. வராம போயிட்டா மச்சான். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட உங்கள மாதிரி தான் இருப்பாரு. ஹைலி டேலண்ட். அதே மாதிரி லைவ் சவுண்டு டீமே ஒரு மாதிரி வைபான டீம். டெக்னிக்கல் க்ரூ வந்து பயங்கர டேலண்டட் பர்சன் அண்ட் தி எஃபர்ட் அஞ்சாய் அவர் போட்ட எஃபர்ட் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது. the full credits go to him and the team ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இது பிரம்மாண்டமா வெளியே வந்துருச்சு, பேசுறோம், பாக்குறோம். ஆனா இதுக்கு பின்னாடி அஞ்சாய், விபின், the entire crew, the production team, the struggle they have gone through. எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரோ ஒரு இதுவோ போட்டு பட்ஜெட் பெருசா போட்டு எடுக்கப்பட்ட படமா கிடையாது. ஆனா அவ்வளவு செலவு பண்ணாதான் அந்த படம் வரும். புரியுது? கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா இது டெக்னீஷியன், அவன் நம்ம கூட இருந்த கேமராமேனு இன்னைக்கு மச்சான் நான் படம் பண்ண போறேன்னு வரான். நீங்க அந்த ப்ரொடியூசரா அவன் கன்வெர்ட் ஆகும்போது அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆவான், அப்ப அவன் ஆகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த will power they has to bring this. ஏன்னா அங்க நீங்க நிறைய இல்ல உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கும், ஒரு முரண்பாடு கூட வந்திருக்கும். நீங்க இப்ப சொல்றீங்களா மச்சான் ஒரு சண்டைன்ற கூட வந்திருக்கேன். என்னடா 2வது 3வது நாளே மச்சான் நிறைய செலவாகிட்டு இருக்குன்னு ஃபீல் பண்ணி நானே சொல்லிட்டு, எதுக்குடா இது பவுன்சர் எல்லாம் போட்டு என்னடா டே அத்துவான காட்டுக்குள்ள எதுக்குடா பவுன்சர், ஏன்டா தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி நிறைய. ஏன்னா அவன் வந்து ஆசைப்படுறான் எங்களுக்கு ஏதாவது செய்யணும் வைக்கணும் அப்படின்னு. அவன் ஆசை ஒரு இதுவா என்ன இருக்கோ அதை செய். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்ட் நீ கொண்டுட்டு வந்துட்டேனாலே சந்தோஷம். ஏன்னா ஒரு சாகித்ய அகாடமி விருது வென்றவருடைய கதையை நம்ம நடிக்கிறோன்றது பெருமை, அதை சேட்டா ஒருத்தர் எடுக்கிறாருன்றது பெருமை. அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால நீ எந்த அளவுக்கு நாங்கள் இறங்கி போய் இதை ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனோட இது வந்துச்சு. அது வந்ததன் நிறைவு இன்னைக்கு வந்து உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களை வந்து தொற்றுச்சுன்னும் போது இறைவனுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு தான் சொன்னேன். என்ன தம்பி? சரி, ரொம்ப சந்தோஷம் பிரதர். எனக்கு என் கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தோட என்னையும் ட்ராவல் பண்ணி என்னையும் கிட்டக்கிட்ட நானும் நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்ல அதை இமேஜின் பண்ணும்போது ரொம்ப இன்வால்வ்டாக எனக்கும் ஓகே. நான் இன்னும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது டிசம்பர் 5 வேணாம், அதுக்கு முன்னாடியே வந்தால் கூட சந்தோஷன்ற அப்படின்னு இல்லை பிரதர். மக்களாக பார்க்கும்போது தான் பிரதர் எனக்கு தனியாக பார்க்குறது வந்து இது கிடையாது, மக்களோட பார்க்க. அதனால தான் நான் சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு மக்களும் நீங்கள் அந்த ப்ரிவ்யூ போடும்போது அந்த மதுரையிலேயா இருக்கட்டும், திருநெல்வேலி, அங்கே பார்க்கும்போது அந்த மக்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் யாருமே வந்து ஒரு கேமராக்காக பேசுகிற ஆட்கள் கிடையாது. எல்லாம் மனசுல பட்டது என்னன்றது அப்படியே வரும் அந்த இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, அவங்க பேசிட்டு போனதெல்லாம் ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்குனே சில பேர் அதை வந்து வீடியோவா எடுத்து போட்டதில்ல, நான் அதுல இருந்தெல்லாம் தான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். ஆமா, சில பேர் அவங்கவுங்க போன்லயே எடுத்து பேசி எடுத்து போட்டதெல்லாம் இருக்கு. ஒரு ஆஸ் எ இன்ஃப்ளூயன்சர் மாதிரி அவங்க எடுத்து போட்டதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நான் உங்கள்கிட்ட இவ்வளோ கேட்க முடிஞ்சதுக்கு காரணம் அதுதான். என்ன ரொம்ப நன்றி அந்த இன்ஃப்ளூயன்சர்களுக்கு நன்றி.
நன்றி. இது ரொம்ப சந்தோஷம். உங்கள் பட டீமுக்கும் டைரக்டருக்கும் அண்ட் மொத்த ஹோல் டீம் ஆஸ் அ ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கிறேன். நன்றி Thank நன்றி you. நன்றி. Thank